சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா நாளும் நடந்து நடந்த பின்னால் நல்லது கெட்டது புரிந்ததடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா நீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா நீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா ஆட்டி வைத்த மிருகம் இங்கு அடங்கி விட்டதடா ஆட்டி வைத்த மிருகம் இங்கு அடங்கி விட்டதடா அமைதி கொண்ட ஒரு மனதில் கோவில் கொண்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா என் இதய தோலை உரித்து பார்த்தேன் ஞானம் வந்ததடா எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா என் இதய தோலை உரித்து பார்த்தேன் ஞானம் வந்ததடா பிறக்கு முன்னே இருந்த இன்பம் இன்று வந்ததடா பிறக்கு முன்னே இருந்த இன்பம் இன்று வந்ததடா இறந்த பின்னே வரும் அமைதி கோவில் கொண்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா
நன்றி 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 நன்றி. அறிவோம் அறிவோம் நம நாராயணா. பொன்னாங்கரகமடி தல்லாலே அடி உடுத்தி வந்து அறிவோம் 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 ஹரி நாராயண அச்சுதானந்த வாசுதேவா அச்சுதானந்த வாசுதேவா கொஞ்சம் போல நரச்ச தாடி கொழுங்கையில் கண்டு கொஞ்சம் போல நரச்ச தாடி கோண கோளும் கையில் கொண்டு பஞ்சங்கம் புரட்டி பார்க்கும் பாப்பான் ஐயர் தோன்றினான் அறிவோம் 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 ஹரி நாராயண அச்சுதானந்த வாசுதேவா அரிசி வேணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் பருப்பு வேணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் அதற்கு ஏத்தனை பால் வேணும் அதுக்கு தகுந்தடைவா வேணும் பிஞ்சு கத்திரிக்காயும் வேணும் பெஞ்சு கத்தரிக்காய் வேணும் பிரட்டி பிரட்டிட்டி உருட்டி உருட்டி பிரட்டி பிரட்டி அதை உருட்டி அதை உருட்டி பிரட்டி உருட்டி விழுங்க வேண்டும் அறிவோம் 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 நம நாராயண அச்சுதானந்த வாசுதேவ் அறிவோம் நம நாராயண சூப்பர். என்ன ஈ ஓட்டுறீங்களா? இதுக்கு பேர் தான் கையடிக்கிறது. சொல்லியிருந்தீங்கன்னா நான் கூட நேக்கு 5-6 நாள் உடம்பு பெற முடியாம கிடக்கு இந்த நேரத்தில் ஆள கீழே சம்போ மகாதேவா சாம்ப சதாசிவா தில்லை அம்பலம் திருச்சிற்றம்பலம். காடு வா வாங்குது வீடு போங்குது போயிடலாம்னு லப்ப ஆசை. ஆமா எதுக்கு நான் போக எனக்கு சொத்துலையும் குறைச்சல்ல சுகத்துலையும் குறைச்சல்ல. என்ன சொல்றேன்? சொத்துனா தெரியுமா? சொத்துனா சொல்லுங்க. நம்ம சொத்துன்னு போற வரைக்கும் தான் சொத்து. ஆ, சொத்துன்னு போயிட்டோம்னா சொத்து நமக்கு கிடையாது. ஓஹோ. சுகம்னா தெரியுமா? நீங்க சொல்லி கொடுத்தா கத்துக்குருவான். அதுதான் காணும் பொம்நாட்டி. அதான் காணும் பொம்நாட்டி நம்ம கட்டிக்கிட்டவ. எதை காணா? காணும்னா உங்களை நான் மரியாதையா சொல்றது. அதுதான் காணும். சரிண்ணா. பொம்நாட்டினா என்ன? பொண்டாட்டி. ஓடி போச்சுன்னா? ஓடி போச்சுன்னா பிடிச்சிக்கிட்டே தெரிய வேண்டியதா? கம்நாட்டி. நேக்கு 7 பொம்நாட்டி. உங்களுக்கெல்லாமா? ஏன் இல்ல மண்டையே சேமியா மட்ட மாதிரி ஆகி போச்சு. நரைச்சு இந்த போச்சு. வயசுல தேவையா? நரைச்சு போச்சுங்கிறேளா? சரி. ஆமா. நரைக்க தேங்கானு பூராமே விரைக்கும். என்ன முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரப்பரா வளைஞ்சு கிடக்குன்னு கேள்விப்பட்டேன். என்ன பார்த்தது மாதிரி சொல்றே? ஆமா, நம்ம தானே ஒழுங்காக்க போனா பாம்பு செத்து போச்சுன்னு கேள்விப்பட்டேன். பாலை பிடிச்சி ஆக்கி விடுங்க எந்திரிச்சிடும். இல்ல இது குறுக்குல அடி வாங்கிருச்சு பாம்பு, அதனால எந்திரிக்க மாட்டேங்குது. 7 பொம்நாட்டி இருக்காளே. சரி. ஒரு பிள்ளை ஒரு 10-30 பிள்ளை இருக்கும்னு நினைப்பேன். நான் அது ஆச்சரியமா கேட்டேன். ஏன்னா நீங்களே ஆள் முரட்டு மாதிரி இருக்கிய. 7 முன்னாடி கிடைப்பா தகத்தை எடுத்துருப்பீங்களா? என்னாச்சு? அதுதான் காணு இல்ல. அப்போ ஒரு 20, ஒரு 10. ஐயோ ஒண்ணு கூட இல்ல. அப்ப நீங்க மொட்டு குத்து மாய்க்காரா? இல்ல, நான் மனசு வைக்கல. எதுக்கு புள்ள? எதுக்கு? அதானே பிள்ளைய பத்தவா யாரும். சரி இருங்க. எத்தனை தாரம் கல்யாணம் பண்ணீங்க? 7. பிள்ளை இல்லைங்கிறிய. பிள்ளை எதுக்குன்னு வேற கேட்குறிய. அப்ப 7ஐ வச்சு என்ன பண்ணீங்க? சாம்பிராணி போக விட்டீங்களா? என்னுடைய மாமனார் என்ன சொல்லி அனுப்பிச்சா தெரியுமா? மாமனார் என்ன சொல்லி அனுப்புனாரு? 7 பொம்நாட்டி கட்டி கொடுக்குறச்சே மாப்பிள்ளை வாழ். என்ன வாழ்? மாப்பிள்ளைன்னா யாரு தெரியுமா? பொண்ணு கட்டி கொடுத்த மருமை. நான் தான். என்னைய மாமனார் சொன்னார். மாப்பிள்ளை வாழ். மாப்பிள்ளை வாழ்னா மாப்பிள்ளை அவர்கள்னு அர்த்தம். மரியாதையான சொல்லு. என்னுடைய மக்கமாறு 7 பேர் எப்படி உங்கள்கிட்ட கட்டி கொடுக்குறனோ ஓஹோ
அப்படியே வச்சிருக்கணும் கண் கலங்காம அப்படின்னா. இம்மி குறையாம வச்சிருக்கணும். புதுசா அப்படியே வச்சிருக்கேன். இப்ப நீங்க தான் மாமனார் பேச்சுக்கு மரியாதை கொடுத்த ஒரே மாப்பிள்ள. என்ன ஒருத்த ஒண்ணு தப்பா பேசிட்டா போச்சுல, மரியாதை குறைஞ்சுவோம்ல. நீங்க ஏழையும் கட்டினதுல இருந்து செவனின்னு தான் இருக்கு. அங்க இருந்து எப்படி வந்தாலும் அப்படியே அண்ணி எப்படித்தான் இருக்கு. உங்க புதுசா இருக்கு. பாம்பு சத்து போச்சு. பாத்திரத்தை அடுப்புலயே என்ன வைக்கல. ஆமா. என்ன ஏன் தெரியுமா நான் பிள்ளை பக்கல? அதை தான் கேட்குறேன். சந்தோஷமா யார் இருக்கா பிள்ளை பத்தவா? எப்படி குழந்தை பெத்துண்டமா யாரும் சந்தோஷமா இருக்கா? ஏன் சாமி இன்னைக்கு கல்யாணம் முடிக்கிறதே 4 குழந்தையோட சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே. நீங்க அப்படி நினைச்சுருக்கே. இங்க பாருங்க சாமி, திருந்தாதவன் கூட குழந்தை பிறந்தோன்னா ஒரு கட்டுக்கோப்பா சம்பாதிக்கணும் பிள்ளை பிறந்துருச்சுன்னு தெரிஞ்சிருவாங்க. அது பிள்ளை பெத்தவாத இருந்துமா? பிள்ளை இருந்துமா? பிள்ளை திருந்துமா? ஓஹோ. தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். ஓஹோ, தென்னைய பெத்தா இளநீர். ஒரு தென்னை மரத்தை வச்சோம்னா இளநீரை விட்டு சாப்பிடலாம். பிள்ளைய பெத்தா பயன்பாட்டுக்கே உதவா. அவனுக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளைய ஆகிற வரைக்கும் அவன் நம்ம இதை பிடிச்சுட்டே தெரியுவான். எதை பிடிச்சுண்டு? கரத்தை பிடிச்சிட்டு அப்பா அப்பான்னு. கொஞ்சம் பெரிய வயல் ஆகி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் இதை பிடிச்சிட்டு கிளம்பிடுவான். தள்ளிப்படுறாவ கிளட்டு பல நடு வச்சுக்கோ, திண்ணைய பக்கம் போக முண்டை அப்படின்னு அடிச்சு விரட்டி விட்டுருவேன். இது நமக்கு தேவையா? ஆத்தாடி. இன்னொரு விஷயம் இருக்கு. அப்ப பின்னாடி வரப்போறத முன்னாடியே யோசிச்சுட்டு இது எதுக்கு தொட்டாத்தானே வேணாம். அப்ப தள்ளி வீட்டுக்குள்ள படுக்கிறீங்களா வெளியே அடுத்த தெருல படுத்துறீங்களா? ஏங்கானு அந்த குழந்தை பெத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சந்தோஷமாவே இருக்க முடியாது. என்ன சொல்றீங்க? அப்ப அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு நிறைய. எப்படி? கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ. இதுக்கு என்ன காரணம்? இருவருக்கும் இடையினிலே பிள்ளை வந்து படுப்பானோ, உன்னை ரகசியமாய் தொடும்போது குரல் கொடுத்து விழிப்பானோ. வைத்தறிச்ச வனமா பிடிக்கும். மெயின் பாயிண்ட் வரையில முடிச்ச கத்திடுவாங்க. என்னைக்காவது ஒரு சின்ன அப்பா ஆசை வந்து தொடையில பீச்சிட்டு கத்திடுவேன். ஏன் தொடையில பண்றீங்க? இல்ல இல்ல, பொம்நாட்டிய தொடரச்சே இந்த தொந்தரவு நமக்கு தேவையா? அதுக்காக பிள்ளை இல்லாம இருந்தா. இப்ப நான் நினைச்ச நேரம் எப்ப வேணாலும் பூந்து விளையாட. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? 7 தாரம் கட்டியிருக்கீங்க, 7 தாரம் போதுமா? ஐயோ, தொந்தரவு தாங்க முடியல. எதுக்கு? பின்னால வரிசையில நிக்கிறா. எதுக்கு? நான் வாழ்க்கைப்பட்டுக்கிறேன்னு பின்னால இன்னும் 10 பேர் வாழ்க்கைய பட்டுக்கிறாங்களா? இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் வரிசையில நிக்கிறா. அப்ப இந்த குமரனுக்கு இன்னும் வேற வர்றாங்க. நீங்க பொழந்து பண்ணு. நான் தான் தோதுப்படாதுன்னு விட்டுட்டேன். ஏன் நீ சொல்லிருப்பீங்கல்ல? எப்படி? பாம்பு செத்து 10 வருஷம் ஆச்சு. ஐயோ, பாம்புக்கெல்லாம் எதுக்கு? கிளி செத்து போச்சா? அதுக்காக ஓட நடக்க கடகண்ணிக்கு போறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எது எப்படி இருந்தாலும் நீங்களும் ரொம்ப வசதியானவருங்கிறீங்க. இந்த மாநகரத்துல நீங்க தானே வசதி வாய்ப்பா இருக்க. காசி மாநகர சேத்திரத்திலேயே நான் தான் பெரிய புள்ளி. காசி மாநகரத்துல சேத்துக்குள்ள விழுந்தீங்களா? சேத்திரம்னா காசி மாநகரத்திலேயே. சரி, நான் இன்னைக்கு நாய் வயலாம் கூட ஆலோசிக்கிறது. உங்களுக்கு என்ன வைக்கிறதுக்கு? ஆமா, அதனால கைவேலை பார்க்க ஒருத்தனை வச்சிருக்கேன். கைவேலைன்னா எந்த கைவேலை? ஐயோ, கைவேலை மாத்தி கணத்தசமா இறக்குறதுங்கிறாள் இல்லையா? சரி, அவன் எப்படி? என்னால பார்க்க முடியாத கைவேலைகளை மாத்தி பார்க்கறதுக்கு அவளுடைய பெயர் முத்தையா. ஓ, அத்த எப்படி முத்தையாங்கிறீங்கள? நல்ல பையனா? எப்படி வேலை? நீங்க வேற ரொம்ப சுறுசுறுப்பான பையன். என்ன சொல்றீங்க? வெட்டிட்டு வாடாண்டா கட்டிட்டு வருவான், கட்டிட்டு வாடாண்டா வெட்டிட்டு வருவான். பலே பலே, ஒன்று சொன்னா 2 செய்வானா? பொண்டாட்டியை கூட்டியாண்டா மாமியால கூட்டியாருவா. அவன் தான் நம்மளுக்கு வேணும். அப்ப அவனை கூப்பிடட்டுமா? ஈயம் பூச தோதா இருக்கும். அம்பி, முத்து. என்ன முத்து? முத்துங்கிறியான் குத்துங்கிறியான் பார்த்தாடா. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு உங்க லட்சணம் தெரிஞ்சுதான் என்ன குத்துன்னு கேட்குங்க. இங்க என்ன பொழந்து கலக்க போறேன். தாத்தாவை பத்தி தாத்தாளுக்கு தானே தெரியும். அடே, இது யாரு தாத்தா? என்ன பண்ணிட்டு இருக்கவன்? மாமி கூட இவன் குளிக்கிறானா? ஏன்? இங்க பாருங்க, நீங்க உங்க வேலைக்காரனை எப்படி பாக்குறீங்க? குழந்தை மாதிரி. குழந்தை மாதிரி ஒரு தாய். அப்புறம் பாத்தீங்களா? தெளிவா சொல்றேன். நல்லா குளிக்கிறாங்களான்னு கேளுங்க, ஆள் வர்றாங்களான்னு பார்க்க வர்றான்னு கேளு.
நான் ஒரு நாளைக்கு தேய்ச்சி விட சொல்றேன், எனக்கு தேய்ச்சி விடுறானா? நீங்க முன்னாடியில தேய்க்க சொல்றீங்க, அதானே ஓடி போயிடுறேன். யாருக்கு பாவம் முதுகு தேய்ச்சிடாம ஏற்கனவே முகர தேய்ச்சி வைத்தா கிடக்கு மாமிக்கு. மாமிக்கு முகர அதுக்கு முதுகும் இல்ல மூச்சியும் இல்லையடா கொக்காப்பல வராரொட்டி பிய அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு வரையில வர எப்படி பொம்மநாட்டி கூட்டிட்டு வர்றேன்னு பாக்குற வாழ்க்கை பூரா ஒழுகும். ஒழுகுமா? வாயில எச்சி ஒழுகுங்கானு. தாத்தா ஏய் வந்தத பேசியா எடுத்தோன்ன புதிக்கல வாங்கடா ஒருத்தர. ஆனா நான் யாரு தெரியுமா? தெரியலையே. நான் தான் முத்தையா. முத்தையா காசி மாநகரத்திலே பெரிய கோடீஸ்வரர் யாரு தெரியுமா? தெரியாதுங்க. எங்க தாத்தா காலகண்டர் தான். கால அகண்டவனா? கால அகண்டல இல்ல, கால அகண்டவனுக்கு தான் 7 ஒண்டாட்டி. கோடீஸ்வரன்ப்பா. சரி, பெரிய கோடீஸ்வரன். பிச்சைக்கார போய் 10 பைசா கொடுக்க மாட்டேன். இன்னைய பெரிய கோடீஸ்வரங்கிற உன்னை நல்லா பாத்துக்குவாரா பாத்துக்க மாட்டாரா? 10 பைசா கொடுக்காம இருந்தா தான் கோடீஸ்வரன் ஆவியான். எச்சி கையில கூட காக்கா ஓட்ட மாட்டேன். அட சண்டாளத்தனமே. இந்த மாதிரி சரித்தேன். அப்ப அந்த ஆளுக்கு நீ வேலை பார்த்து சின்ன வயசுல இருந்து உழைச்சு ஓடா போய் தேஞ்சுதான் மிச்சம். ஆனா இப்ப தேஞ்சதுலயும் உன் முகம் சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணம் யாரு? காரணம் வந்து மாமி, 7வது மாமி. உங்க தாத்தாக்கு எத்தனை சம்சாரம்? 7 பொண்டாட்டி. இன்னும் அவர்கிட்ட கேட்டுக்கு என்ன செய்ய சொல்லுவாங்க இல்ல, அறுக்க மாட்டாங்க 62 பொண்டாட்டி சொல்லுவாங்க இல்ல. அப்ப அவருக்கு அறுக்க தெரியாது. அப்ப என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்? எங்க பண்றாரு? சும்மா பொம்பளை சுத்திக்கிட்டே தெரியாப்புல. நான் தான் எல்லாம் பண்ணுவேன். வேலை விட்டு போறாமியா. பிள்ளைக்கு பிள்ளையாகவும் வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாகவும் நான் இருக்கேன். சரி, கடைசி மாமி பார்த்தோன்னு முகம் தெளிவா இருக்கே. என்ன கடைசி மாமி எப்படி? அண்ணா ஆளு சூப்பர் பேரு. ஆனா நல்லா இந்த நல்லா ஆடு பார்த்துருக்கீங்களா? ஆமா. ஒரு 15 கிலோ 18 கிலோ விழுந்துச்சுன்னா நல்ல உருப்படி. ஆமா. பேத்த குட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? பேட்ட குட்டின்னு சொல்லலாம். செவரொட்டி குரமாத்த குட்டின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த குரமாத்த குட்டில செவரொட்டி மாதிரி தான் இந்த மாமி இருக்கு. குரமாத்த குட்டியே சாகர மாதிரி தானே இருக்கு. அதுல எப்படி செவரொட்டி இருக்குமா? அதுதான் இப்படி இருக்கும். சரி, மாமிக்கு மத்த மாதிரி எப்படி இருக்கும்? அது திணிவிதான் இருக்கு. அச்சோ, என்ன பண்ண சொல்றீங்க? அப்ப நீ அந்த மாமியை வேலை பார்த்து பெருசாக்க முடிவு எடுத்துட்டேன். ஐயா நீங்க வேற இருக்கட்டும். அந்த அதுல பாருங்க இப்ப எதுலையா பாக்க வர்றாள் ஊரா அதுல வரனா பார்க்க ஆசைப்படுறியா? எதுக்கு இப்ப வரும் பாரு, அதோட பெரியாஸ் விலையை படுத்துருவ. சரியா, இப்ப நீ இங்க எதுக்கு வந்த? தாத்தா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லையா, 7 தாரமும் கட்டி அவர் சந்தோஷமா இருக்காப்லையா? எங்க இல்லையா, அவரு ஜாலியா அப்படி சுத்தி தர நேரம் உன்னை பக்கத்துல விட மாட்டேங்கிறாப்ல. அப்படி கிடையாது. அவருக்கு பிள்ளையே இல்ல வாத்தியார. அடே, பிள்ளை இல்லைனாலும் 7 தாரத்தை வச்சு ஜல்சா மாதிரி பண்ணி தர்றாப்ல. ஆனா உன்னைய பக்கத்துல போனா வீட்டுக்கு போனா விட மாட்டேன். அப்ப என்ன பண்ணலாம் இருக்க இப்போதைக்கு? அந்த ஆளு சோழியை முடிக்கலாம் இருக்கேன். அந்த ஆளு குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிருந்தேன். அதை எப்படி கெடுக்கலாம்? எப்படி கெடுக்கலாம்னா, பொண்டாட்டியை பத்தி புருஷனை இருக்கிறதுலயே உங்க தாத்தாவும் எந்த மாமி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க? கடைசி மாமி. அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா நம்மள வெளில விட மாட்டியா? சரி, அப்ப அவங்கள பிடிக்கணும். அப்ப எப்படி பிரிக்கலாம்? யூஸ் பண்ணு. வழி இருக்குல்ல, யோசி இருக்குல்ல. என்ன சொல்ற? யோசிச்சு வச்சுதான் வந்திருக்கியா? ஆமா. எப்படி? இந்த ஆளுக்கு வந்து புல்லுக்கட்டு கருப்பாய் மேல ஒரு கண்ணு. ஆமா, கலெக்ட் போய் நினைக்கிறேன். நீ ஏழவே நக்க முடியல உனக்கு. ஏழையே நக்க முடியல. இங்க அங்க போய் நக்கிறாங்க. நாங்க சூம்பருக்கா படத்து கிடைக்கும் இருக்கட்டேன். ஆனா அந்த மாமியை வந்து இந்த புருஷங்கிட்ட வந்து தாத்தாட்ட வந்து கோல் முட்டி விடணும். தாத்தாவை பத்தி மாமியிட்ட கோல் முட்டி விடணும். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு பாஞ்சுக்கிட்டு மண்டை உடஞ்சி உருளனு. நான் பகுமானமா முன்னாடி சேர்ல உட்காந்து நான் வேடிக்கை பார்க்கணும். அப்ப இன்னைக்கு அவங்க தலைமுடிய புடிச்சு உருளணும். அவன் மண்டை உடஞ்சாலும் சரி. மாமியோட உனக்கு இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. என்னது? தாத்தாட்ட கூட வேற மாதிரி சொல்லிரு. மாமிட்ட நமரி மாரிலாம் சாண சுட்டு அதுதான் வாடா சொல்லிருக்கேன். மாமிட்ட நான் சொல்லிட்டேன். மாமி அந்த ஆளை பிடிச்சி மண்டை மாசம் 2 மாசம் பிடிச்சி பிச்சு ஆஞ்சிருன்ட்டு நானு அதுக்கிட்ட சொல்றேன். கிண்ணத்தை கூட பார்க்க முடியல. என்னத்தை
இங்க பாரு தாத்தா, ஒழுக்கமா இருந்துக்க. என்ன பேரை சொல்லி கூப்பிடுற? என்ன ஒரு கூட செல்ல திருப்பி அனுப்புறான். சாத்தியலா ஒரு அளவுதான் பாப்பேன், மரியாதை கொடுப்பேன். ஒன்ன சொல்ல குத்தம் இல்லைடா. என்ன உன் பேரை நான் சொல்லக்கூடாது. அவ்வளவு தொலைக்கு நீ பெரிய ஆளோ? ஆமா ஆமையா. ஏண்டா வேலைக்கார பல சும்மாரியா வேலை உனக்கு நாயி வேலைக்காரன் மட்டும் சொல்லாத. பிள்ளைக்கு பிள்ளையும் வேலைக்கு வேலைக்காரனா இருக்கேன். நாளைக்கு நீ செத்தாலும் உனக்கு நல்லா நான் தான் பண்ண முடியா? எவன் பண்ணுவியா? பண்றதுக்கு நான் இருக்கேன். அந்த காசி மாநாட்டத்துல யார் பண்ணுவா? அப்ப உனக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு தான். எது? பொண்டாட்டில இருந்து காசு பணத்துல இருந்து நான் தான் பாதுகாக்கணும். அம்பி ஏன் அவசரப்பட்டு இருக்க? பிள்ளைக்கு பிள்ளைய அவனை வச்சுருக்க. ஆமா, தாத்தா அடியில் கண்ட சொத்து பூரா நோக்குத்தேன். அதை வந்து நொப்பத்த மண்டையில கொடு. டேய் எழுதி வச்சு சொல்றேன். வேணாம் வேணாம். சரி, தாத்தா வந்து 4,000 ஆமா ஆசனத்தை எடுத்துட்டு வந்து இப்படி போடுறா. ஆசனம்னா இருக்கை. இந்த இருக்கு 2 கை. அந்த கையை சொல்ல. இருக்கைனா உட்கார்றது, அரியாசனம் அப்படி சொல்லுங்க. ஆமா தாத்தா, ஆசனத்தை இங்கே ஓட. இதெல்லாம் பாடமா நடத்த முடியும்? சொந்த புத்தி கொஞ்சம் கூட இல்லையா? இதெல்லாம் கேட்கலாமா? என் தலையில ஓடுறான். தாய் இங்க போடு. வேலைக்காரனோ நீ? நோனி பேசினா அப்புறம் நல்லா இருக்காது. உனக்கு மரியாதை இல்லாதா? நான் இப்ப என்ன சொல்லிட்டே தப்பா? வேலைக்காரனோ நீ? பிள்ளை உட்கார்ற மாதிரி போடு. பூஜைதான் பண்ண வேணாம், கங்கா பூஜையா போயிடும். அம்பி, தாத்தாவுக்கு அண்டவாய்வு. வெடுக்கு சுருக்குன்னு உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. அதனால தானே ஒன்றும் பண்ண முடியாம நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே பிடிச்சி வைடா. எத இடுப்பா பிடிச்ச அதுல வைடா. சொல்லுங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. என்ன மனுஷனா இருந்தா ஒழுக்கமா இருக்கணும். என்னடா உட்கார வைக்க குசுவ போட்டேன். கண்ணத்துல போடு. உன் கண்ணத்துல இதெல்லாம் அடிக்க கூடாது, மெமரி இருக்கிறதுனால. ஆமா, நைஸ் அப்பாவில். ஏண்டா உன் கண்ணத்துல போட்டு ஏன் ஒளிப்பான்ல எங்க குமார் மரமே இருந்தாரு. அண்ணே சத்தியனே பாஞ்சா. சரி சரி சரி, வாங்க வாங்க. கரண்ட் பொதி ஆயிடுச்சு. ஐயா முழக்கா 4 மணிக்கு தான் வருமா? அம்பி தாத்தா, வேத பாராயணம் கேட்க காலகண்டிய ராமாத்தியங்க ராத்திரி விட்டு வர சொன்னேன்ல. ஆமா, அது விவரம் என்ன? நீ வந்துட்டு அவன் எங்கடா? போங்க தாத்தா. சொல்ல சொல்ல வேதனையா இருக்கு. என்ன தாத்தா, பாராயணம் கேட்டா பிள்ளை பிறக்கும் சொல்லி போச்சு. நீ அங்க போகணும். அங்க போன பார்த்தோம்னா நாங்க போன இடத்துல எல்லா அகத்துக்காருக்கு பொம்பளை ஆளுகளும் பொம்மநாட்டிகளும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்க கடைசி உள்ள போறோம். உள்ள போன உடனே ராமானுஜர் இந்த அம்மா மாமி உள்ள போன 2 பேரும் கதவை பூட்டிக்கிட்டாங்க. ஒன்னையும் சேர்த்து உள்ள வச்சா நான் வெளியே நிற்கிறேன். வெளியே இருக்கிறியா? மூதை வீசிடா கிடக்கும். திருத்திரியா போகுது. 2 நாள் ஆச்சு. சரி, விளக்கண்ணி சாப்பிடுவோம். 2 சங்கு. அதுதான் 2 சங்குல ஊத்தி நக்குடா. இந்த சங்கு கிடைக்கல தாத்தா. அந்த சங்கு பூதி சங்கு அதை ஊத்தி நக்கு. அதுக்கு நான் பிச்சை எடுத்து கூட தின்ட்டு போயிருவேன். படுத்துக்கிட்டாங்க. அங்கேயே வா, வீட்டுக்குள்ளேயே. நீ கூப்பிட்டியா? கூப்பிட்டேன், சத்தம் கேட்கல. அப்பதான் ஓட்ட வழியா பார்த்தேன். எந்த ஓட்ட வழியா? சாவி ஓட்ட வழியா. உள்ள நித்திர பண்ணிட்டாங்க. படுக்க போட்டு நீ வந்துட்ட. முதல்ல கரத்தை குடுறா. சிங்க குண்டி. ஏண்டா ஒரு அம்மா மாதிரி இருக்கிற பொம்நாட்டிய அடுத்த வாரத்துக்கு கூட்டி போய் இன்னொருத்த வீட்டில் படுக்க போட்டு வந்து சவுடால சொல்ற பத்தியா? இந்த பொழப்பு பொழைக்கிறது எங்கிட்ட தூக்கு போட்டு செத்து போகலாம். இதுக்கு நீ தான் சாகணும். எதுக்கு என்ன சாகனால ஒன்றும் பண்ண முடியும் சொல்லி அங்கே போய் படுத்துக்கிட்டா. அபச்சாரம் அபச்சாரம். நீ விபச்சாரம் பண்ணாம இருந்தா சரியா இருந்திருக்கேன். டேய், அவளை கூட்டி வந்து என்கிட்ட விடு. விட்டாப்புல நீ என்ன பண்ண போற? அவ இங்க வரட்டும். சரி, அவ காலு முறியணும். இல்லைன்னா உன் கோல் ஒடியணும். நக்கி பாக்குறியா? அது நீ செய்ய, நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு பாக்குறியாடா? பாக்குறேன். இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? இப்போதைக்கு தெரியல. காலையில தினமலர் பேப்பர்ல போடலாம்னு இருக்கேன்.
நீயா இதை தின்றவனுக்கு நோக்கலாம் உபகாரம் இல்லை. எதை திண்டேன்? உப்ப திண்டு வளர்ந்தவன். அப்படி சொல்லுங்க. டேய், இழுத்துண்டு வாடா அவனை. அவ இங்க வந்தான்னு வச்சுக்கோ. சரி. என்னைய கேட்காம உள்ள விடாத. உங்களை கேட்காம எப்படி விடுவேன்? அகத்துக்குள்ளடா. உங்களை கேட்டுட்டே விடுவேன். அகத்துக்குள்ள விடாத. இன்னே வீட்டுக்குள்ள தோட நிறுத்திக்க. சரி, இழுத்துண்டு வா அவனை. இந்த வந்துடுறேன். சட்டி அந்த சாட்டு சரி. தாத்தாட்ட கோல் முட்டியாச்சு. அடுத்து மாமிய கோல் முட்டி விட்டோம்னா 2 பேரும் மல்லு கட்டி உருளட்டும் வேடிக்கை பார்த்தா சரியா வரும். சரி, ரைட்டு. அதான் காரணம். மாமியை கூட்டுருமா தாத்தா? கேட்டேல அங்கே அத பார்த்தேல இங்கே அப்படியே அடி 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 மாமா ஏடிலாட்ட பரிட்ட பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன், ஜோக்கா பாட்டு பாடுவேன், நேக்கா ஆட்டம் ஆடுவேன், நேக்கா ஆட்டம் மலையிலே அந்தரிப்பே ஏடிலாட்ட பரிட்ட பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன், ஜோக்கா பாட்டு பாடு நேக்கா அப்படி அப்படி சின்ன சின்ன முருகையா ஏ தண்ணி கோடை எடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது மனசே தவிக்குது. ஏ சந்தன கொடுத்து மாடு ஏ சந்த ஜாலகுதே அடி மரலாத மல்லிகை பூவே கொஞ்சம் மனம் இறங்கி தண்ணி கோடை எடுத்து தங்க நீ நடந்து தவிக்குது மனசே தவிக்குது. அப்புறம் மாமி ஏண்டா ஏன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? என்ன எனக்கு என்ன தெரிய போகுது? எங்கேம்மா எங்க இருந்து மாமி வர்றீங்க? என்ன ஏண்டாம்பி என்ன யாரும் தெரியலையா? என்ன மாமி காலவேண்டி மாமி தானே? ஆமா. நீங்க உங்க வீட்டுல ஒருத்தர் வேலைக்கு இருந்தானே அவர் இருந்தாரு. அந்த பையன், அந்த பையனை கூப்பிடுங்க. முத்தையா அந்த பையன் எங்க இருக்கேன்? கூப்பிடுங்க முத்தையாவ. வேலை நல்லாவே செய்ய மாட்டான் தம்பி. அவனுக்கு வேஸ்டா கஞ்சி வரும்டா. ஆமா, என்னட்டு காசு தாண்டா போகுது. ஐயோ ஐயோ தெரியாம போச்சு மாமி. என்ற நீங்க முத்தையாவ கூப்பிடுங்க. சாகுற மாதிரி கேளுங்க மாமி. கேட்டுட்டுமா? கேளுங்க. டே முத்தையா, டேய் தொடாதடா. மாமிக்கு இன்னும் குழந்தையே பிரசவம் ஆகல, அதுக்குள்ள தொடரியா? ஏண்டா துப்பு கட்ட முண்டப்பல. அம்மா தொட்டு தாத்தா பிரசா வச்சிருக்காரு மாமிய. தள்ளி நின்ற மாமின்னா மரியாதை வேண்டாமா? அந்த புறத்துல வைக்கிறவன பக்கத்துல குடுகுடுன்னு வரனே. வாத்தியாரே என்னடா மாமிக்கே பிள்ளை வரணும் தெரியுமா? ஏன் மாமின்னு வயசுக்கே வரல. ஆட அப்படி கேளுங்க மாமி. மானங்கட்ட பையல யாரடா யார பாத்துடா சொல்லிட்டு இருக்கேன் வயசுக்குள்ள என்று எம்பூட்டு அழகா இருக்குன்று பாத்தியே. அதனாலதான் கிளவே உன் கிட்டே வர மாட்டேங்கிறேன். மாமி சொல்ற அழகா பாத்தியா? இருங்க மாமி. மாமி சொன்ன அழகா பாத்தியா? எம்பூட்டு அழகா இருக்கா. பூட்டு எம்பூட்டுடா அழகா இருக்கனே இல்லையோ மாமி? என்கிட்ட இருந்தா என் பூட்டு, உன்கிட்ட இருந்தா ஒம்புட்டு. வெள்ளக்கமாறு பிஞ்சு போயிடும். ஏற்கனவே மாமி தலையில 4 மாறு பிஞ்சு. ஆமா, மாறு பிஞ்சிச்சுடா. மாமி கிழவன் கிழவன் நினைக்கிறீங்க அவரை? அப்படியெல்லாம் நான் சொல்லுவேனா? அவர் கிழவன் கிடையாது. அவர் கிழவன் கிடையாதுடா. உனக்கு தெரியாது. அவர் எம்மா பெரிய வீரர் தெரியுமா? அவ்வளோ பெரிய சூரர். நான் சொல்றத கேளு. எழுத்து பசங்க சத்துன்னு அடிச்சு விடுவேன். சரி. மாமின்னு பார்க்க மாட்டேன். ஏன் சொல்றீன்னா, நம்ம கிழவி கிழவன் நினைச்சோம்ல அந்த ஆளு பெரிய உழவனா இருந்திருக்கான். அப்படியா? உனக்கு துரோகம் பண்ணிட்டான். ஐயோ எந்த பெருமாளே? அவரே கூப்பிடுற பெருமாள சாமியை கும்பிடுறா. என்ன துரோகம் பண்ண தெரியுமா? என்ன துரோகம்? அந்த ஆளு உங்களை பாராளுங்க கூட்டி போனீல? ஆமா, ராமன ஜகத்துக்கு. ஆமா. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஆளு வீட்டுல தனியா இருந்துகிட்டு புல்லுக்கட்டு கருப்பா இருக்கா பாரு. ஆமா. அவளோட சேர்ந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி கட்டி பிடிச்சி ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு. ஐயோ, புல்லு போட வந்தாலும் பாட்டு பாடிக்க வந்தாங்களா? அவ புல்லு போடத்தே வந்தா. இந்த ஆள் கட்டி பிடி. நான் ஒன்று சொல்றேன், இங்க வாங்கல, சும்மா கிட்ட வாங்க. உங்க வாழ்க்கையே கெட்டு அழிய போகுது.
அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த ஆளை வந்து அடிச்சு மண்டைய பிடிச்சி பாத்தியாரே முடிய பிடிச்சி பிச்சு அந்த ஆளை இல்ல நான் சொல்ற மாதிரி செய்யணும். சரி அடிச்சு அந்த ஆளை சரி உருட்டி விட்டுருங்க. பிடிச்சிட்டுமா பாத்துக்குறோம். ஆமா தாத்தா வரட்டும் இன்னைக்கு ஏங்க இடிச்சிருங்க இன்னைக்கு வரட்டும். நம்மளோட அடியை பார்க்கணுமா எடுங்க மாமி குடத்தை எடுங்க. ஆமா ஒண்ணு தாத்தா கோல் முறியணும் இல்லைன்னா உன் கும்பம் தெரிக்கணும். கூப்பிடுமா அதுக்காண்டி புதுசா ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா இப்பதானே பழகிட்டு இருக்கு. ஆடலை நீ பப்ளிக்கா சொல்லுவீங்களா? ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே படாத காதல் என்பதெல்லாம் ஆமானா காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே. என்ன எங்க போய் ஆடுது எனக்கு தெரியல. ஆடுறத நீ பாக்கலையா? பாக்கலையா? என்ன ஆடுது? ஏண்டி பொம்னாட்டியா நீ? இல்ல பொம்னாட்டியான்னு என்னன்னு அப்படி சொல்றல? முன்னாடி இல்லையா? மாமி குடத்தை கீழே வச்சுட்டு தாத்தாவை அடிங்க மாமி. அடிங்க பட படியா பட பட பட. தாத்தா வேட்டியை பிடிச்சிருங்க. தாத்தா இருங்க இரு. என்ன பிடிக்க விட மாட்டாரு? ஏய் சின்ன பிள்ளைய பேச்செல்லாம் கேட்காத. அவர் பிடிக்க விட்டுருந்தாத்தே நீங்க குழந்தை ஊத்துருப்பீங்க. இல்ல பிடிக்கணும்னா குடத்தை வச்சிருந்தா பிடிக்க முடியாதுல்ல. ஏய் அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்கப்படாதா? மண்டைய பிடிச்சி அடிக்கணுமா? அப்படிலாம் அசிங்கமா பேசாத பாவம். சரியா? என் பொம்னாட்டிய பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐயோ கல்லானாலும் கடுக்கு. உனக்கு தெரியாது கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும். நான் அப்படி எதுவும் சொல்லலப்பா. அது தப்பா இருந்தா எனக்கு தெரியாது. அதை நீங்க தான் பாத்துக்கோ. நீ ராமானுஜத்துல படுத்தியா படுக்கலையா? ஏன்னா என்ன பேச்சு பேசுற? ஐயோ ஆச்சாரம் ஆச்சாரம் ஆச்சாரம். படுத்தியா படுக்கலையா? வீட்டுல படுத்தேன்னு கேளுங்கோ நான் சொல்றேன். அதை விட்டுட்டு எங்க படுத்தேன்னு கேக்குறியா? ராமானுஜர் மாமா தான் நம்ம வீட்டுக்கு வந்தாருமா. மாமாவா? ஆமா ராமானுஜர் ராமானுஜர் மாமா வந்தாரு. அவர்கிட்ட நான் படுத்தேனான்னு அவரு கேட்டுட்டு இருக்காரு. நீ விளக்கம் கொடுக்குற பாரு. அவர்கிட்ட படுத்தியான்னு கேட்டுட்டு இருக்காரு. நான் வீட்டுல படுத்தேன். அவர் வீட்டுக்கு வந்தாரு. அவர்கிட்ட நான் படுக்கல. அது தெரியுமா? அவர் தான் வீட்டுக்கு வந்தாரு ஒத்துக்கிறீங்க. வீட்டுக்கு ஏதாவது மாமா பார்க்க வந்திருப்பார், என்னை பார்க்க வந்திருப்பார், நல்லா விசாரிக்க. இதெல்லாம் தப்பா? அகத்துக்காரிக்கு சோத்துல போட்டு புரிஞ்சுடுத்து. முத்தியா வாடா இன்னைக்கு வாடா நட்டு. ஆமா இல்ல இல்ல வாடா வயலே படுவா ராஸ்கோல். அவர்கிட்ட கேக்குறேன். ஆச்சார மாமியை தொடாதா அஷ்டு. ஏன் புருஷனை எப்பறம் எல்லாம் மனசுக்கு அடிக்கணும்? அப்படி ஏன் புருஷனை அடிக்கணுமா? நானு இந்த கேள்வியை தாண்டா இப்ப கேட்டாரு. மாமஜால் வந்தாரா நீ படுத்தியான்னு அந்த ஆள்கிட்ட என்ன சொல்லி வச்சியோ தெரியல. அவர்கிட்ட கேக்குறேன். அவ படுக்கலைங்கிறா. அட படவா என்ன கேட்டேன்? ஏன் என்ன கேட்டீங்க நீங்க? என்ன நீங்க படுத்ததே நான் பார்க்கல. சீன மாத்தணும் வாங்கடா அவருக்கு. தாத்தா மாமி தாத்தா கேட்டீங்களா? அவர் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாரு. எந்த நேக்கு இல்லைங்கிறது நீயா சொன்னீங்கன்னா பாக்குறவா என்னடி நினைப்பா? எந்த இல்லைங்கிற என்ன பாருங்க. எந்த புருஷன் எந்த பொண்டாட்ட உண்மையா சொல்லிருக்கான்? அந்த மாதிரி எல்லாம் இருந்தாத்தானே உண்மையை ஒத்துக்குவாங்க. எந்த ஆம்பளை உண்மையை ஒத்துக்குறாங்க? அதைத்தான் சொல்றேன். பண்ணிருக்கேன்னு சொல்றேன். இப்ப நம்பாம எல்லாம் தெரியும். என்ன நீ பொம்பளை? நீ
ஏன்னா அவன் கிட்டத்துல போகாத. இல்ல, டேய், டேய். நான் சொல்றேன் புரிஞ்சு அடுத்த விட போயிட்டான்னு இடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. விளங்குமா? இங்க வா. ஏன்னா அவன் கிட்டத்துல போகாத. அவன் ஒரு மாதிரியான ஆளு. இங்க தள்ளி நில்லு. அந்த ஆளுகிட்ட போ, அப்படி புழு புழுன்னு இருக்கேன். டேய் டேய் ஏதோ அரைக்க அப்படி உலக குப்புரா கவுத்துற மாதிரி டபக்கு டபக்குன்னு அடிச்சுக்கிட்டு போட தள்ளி போட. டேய் இங்க வா. தாத்தா என்னை மன்னிச்சுங்க. என்னது? நான் வந்து மாமி படுத்தையும் பார்க்கல, சேலை தூக்கலையும் பார்க்கல. ஐயா கோல் முட்டு விடலாம்னு நினைச்சேன். அகத்துக்காரி இங்க வா. ஒரு சின்ன பைய பேச்ச கேட்டு நம்ம 2 பேரும் அடிச்சுட்டோம். நீ உட்கார்ந்து கடி. நீ உட்கார்ந்து கடி. நீ உட்காருங்க, அப்புறம் இதை கடிங்க. நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொல்ற? மாமி 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 நீங்க உட்காருங்க. எதை கடிக்க? டேய் உட்காருமா நீ. நான் உட்காரட்டுங்களா? என்ன நான் உட்காருங்களா? உட்காருங்க மாமி. அவன் சொல்ற நீ வாருக்கு உட்கார போற. நீ நின்றாலே உட்கார்ந்தது மாதிரி தான் இருக்கு. அவன் உட்காரு உட்காரு வாயாம சொல்லி ஆறடி வேங்க. அதானே. ஏன்னா வளர்த்து இல்லைன்னு சொல்லாம சொல்றலா? சரி நீ போய் அவன் சொல்ல உட்கார்ட்டா அம்பி பேச சொல்ற மாதிரி உட்காரு உட்காரு. அம்பி உட்காரவா? நல்லா 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 புடிச்சு விடு. ஒரு சேர்ல உட்காரும்ல, நீ ஒரு சேர்ல உட்காரும்ல. ஏன்னா குண்டி போச்சேன்னா ஏண்டி குள்ள வாத்து சேர்ல உட்காரும்ல. நீ ஏண்டா படவா சேர புடிடாண்டா. மாமியை கூப்பிடுங்க. குண்டி போச்சேன்னா ஐயோ இடுப்புச்ச. நான் வந்து குண்டியும் போச்சு இடுப்பும் போச்சு ரெண்டும் போச்சு. நீங்க ஐயர்ல ஆமா ஆக முடியாது. ஏன்னா இடுப்பு போச்சேன்னா நான் வந்து ஐயரு, இவ சண்டி ஐயரு. சங்கி ஐயரா? சண்டியர் சண்டியர் சண்டியர். ஆத்தாடி வெக்க வேற போட்டு கத்தா ஈச்சுக்க. டேய் ஏ சந்தி மாமா மாமிக்கு அமைக்க விடுங்க. ஆமா ஒரே டயத்துல 2 பிரேதம் தானே. பெரிய சேட்டு மாதிரி உட்காந்துரு. பின்ன தள்ளி உட்காரு. ஐஸ் பெட்டி 2 கொண்டு வர சொல்லிடு. ஐஸ் பெட்டி 2 கொண்டு வந்து ஓரமா வச்சிருங்கப்பா, தேவைப்படும். புத்தடிக்க போயிருந்தேன், புத்திரனை கண்டெடுத்தேன். என்ன செய்வேன் அம்மா அம்மா என்று அலறி துளித்தானும் அம்மா அம்மா என்று அலறி துளித்தானும் ஆசையாக நான் வளர்த்த அன்பு பாலனும் ஐயாவிலே அறிவை கொண்டவரே என் பாலனும் பாமாலே மான பாவி என்ன செய்வேன். குத்து சட்டை புருஷினி தங்கச்சி மலை இருப்பாளோ? புருஷிலி தங்கச்சி மகளடா, போத ஒரு தங்கச்சி மகடா. இங்க வாடி. அவளும் பொம்னாட்டி தானே. நீ வாடுக்க குத்துனீல படாத இடத்துல பட்டுருமடி. நீ வாடுக்கு போய் குபீர் குபீர் பாயிரங்கிட்டு வா. இங்க வா. ஏண்டி பொம்னாட்டி தானே நீ. நீ ஆணோட பொண்ணோட பிறந்திருக்க. நீ வாழ்க்கை பெற்றிருக்க, ஒரு குழந்தை பெற்றிருக்கையில. நாங்க 2 பேரும் சின்ன சிறுசு. இப்ப தான் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். ஏப்பா எந்த உலகத்துல சின்ன சிறுசுனா அப்ப சின்ன பிள்ளைகளை புதைக்கிற இடத்துல எல்லாம் கூட்டி போன அந்த சுடுகாடு இன்னும் தயாராகல பத்தியாரு. இப்பத்தான் 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். ஏங்க நீங்க 2 சின்ன சிறுசு தானே, 2 பேரும் கொஞ்சுங்க. ஆனா 2 பேத்துக்கு பிள்ளை இல்லைன்றது ரொம்ப சந்தோஷம். பிள்ளை பிறந்துச்சுன்னா அரட்டா வலைக்கு அரக்க நகைச்சுதான் இருக்கு. ஐயா
என்னுடைய குழந்தை பாம்பு எடுத்து இறந்து விட்டான். இறந்த குழந்தை எடுத்து தகனம் செய்ய வேண்டும். அடியவளுக்கு உத்தரவு வேண்டும். சுவாமி. குழந்தை செத்து போயிட்டானா? அகத்துக்காரி ஐயோ பணம் போச்சு பணம் போச்சு. சேர்த்த காசெல்லாம் போச்சனா என்ன அம்மா பணத்தை போட்டுட்டு போச்சு. போட சொல்லு போட சொல்லு. அதுல போடு. எங்க பணமெல்லாம் இதுல போடு. என் புருஷனுக்கு காசு நீ போடுறா. ஆமா நான் போட மாட்டேன். எங்க நகை நட்டுல போச்சு போச்சு. இங்க வா. போச்சுங்கறியா என்ன சொல்ற? இல்ல நாங்க எவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டோம் தெரியுமா? மாமி நாங்க எவ்வளவு காசியே கோடீஸ்வரர் நீங்க. சம்பாதிச்ச காசை பூரா போட்டு வாங்கினா தண்ணியா செலவு. மாமி உங்க காசை பூரா தண்ணியா செலவழிக்கிறீங்களே மாமி, அதே மனசு வேதனையா இருக்கு. நான் தண்ணியா செலவழிக்க மாட்டேன், அவதான் செலவழிப்பான். அது புரிஞ்சிருந்தாத்தே அவங்க நேரம் ஒரு இடத்துல வச்சிருக்கோம். எம்புட்டு கஷ்டம் தெரியுமா? உழைச்சவங்களுக்கு தானே படத்தோட அருமை தெரியும். தான் தெரியும். எப்படி எல்லாம் செஞ்சு நம்ம அந்த ஆளை அனுப்பிச்சு விட்டு காட்டை வாங்கி வச்சோம்னா அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க மாமா, அந்த பொம்மை பேசிக்கிட்டே இருப்பாருங்க. என்னுடைய குழந்தை எடுத்து தகனம் செய்ய உத்தரவு தார். அகத்துக்காரி லேசா அப்படி ஒரு லேசா ஒரு புன்னகை சிரிப்பு சிரி. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா அங்க சிரி. ஐயா நீங்கள் இருவரும் ஓடி என் பொம்னாட்டி சிரிக்க வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய நிலை தெரியாமல் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அடியவளுக்கு உத்தரவு தாருங்கள் சுவாமி. கொஞ்சம் இருங்க மாமி. அப்பா மாசானா இந்த போட்டோ ஜூம் பண்ணி எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு வர்ற காலையில திருடர்கள் ஜாக்கிரதை போட்டு விட்டு இவன் நல்லா தேஞ்ச பரம்பு மாதிரி போட அவனுக்கு தள்ளி போட. இல்ல தேஞ்சு போன பரம்பு. ஏய் மாமி அப்படி பேசாதடா முத்தியா. தேஞ்சு போன பரம்பு கட்டித்தரையில கட்டி வச்சு. எஜமானி அம்மா இல்ல அண்ணா மட்டும் நம்ம பொழப்பெல்லாம் நேரம் நாரி இருக்கும். எஜமானியா? எங்களுடைய பொழப்பெல்லாம் காப்பாத்தின மாமி அடிங்க மாமி அடிங்க மாமி குத்துங்க மாமி. மஜா என் அகத்துக்காரிய போய் மானின்ற. ஐயோ எஜமானின்ற. நீங்க எனக்கு எஜமான், அவங்க எஜமானி. உங்க பொண்டாடி வாணி வரைஞ்சிட்டே இருக்குன்றாங்க. மோது இங்க வா, இங்க வாடி, இங்க வா. நோக்கு குழந்தை இறந்து போயிட்டான், எங்களுக்கு பணம் போயிடுச்சு. பணத்தை வேணா குழந்தைய வேணா பெத்துக்கலாம், பணத்தை பெக்க முடியுமா? அப்புறம் நீ குழந்தை பெக்கல. இதுல போடு, அதுல போடுமா. இவ்வளவு இப்படி சதா அழுதுட்டு இருந்தா அகத்துல உள்ள வேலையெல்லாம் யாரு பாப்பேன்? யாரு சரி புடிச்சு விடுறா. ஆத்துல உள்ள நீயும் மொண்டாடி இருமா. ஆத்துல வேலை யாரு பாப்பா? நீதான் நீயும் மொண்டாடி தான் பாக்கணும். யாரு பாப்பா? பாப்பேன் பாப்பேன். டேய் கலிப்பா, டேய் அம்பி, ஐயோ கொஞ்சம் பொறுங்களே. போய் அம்பி போய் செர்பின் குடம் எடுத்துட்டு வா. என்னது செர்பின் குடம்? டேய் நீ உட்காரு, உன்னை யாரும் கண்ணுவாத்து விடுவா. போய் உட்காரு போ. போய் ஆமா மூஞ்சி வந்து காமிச்சிட்டு இருக்க. அக்கறை காலத்துல இப்படி ஒரு பொம்னாட்டியான்னு பாக்குறவா பூரா திருஷ்டி பண்றோம். போ சுவாமி. உடனே சென்று சடங்கா இருக்கு, அதே மறைச்சுக்கிட்டாரு. நீ தானே செருப்பு எடுத்து சொன்ன. நான் சொன்னது செப்பின் கூட சொன்னேன். செருப்பு இருக்கு குடமங்களா. ஒரு செருப்பு அதே அவர் ஒரு கல்யாண வீட்டுல எடுத்ததாண்டா. மறைச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க மாமி, ஒரு மாதிரி அசை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலையா அவன் பொண்டாட்டிய? இது என்ன செய்ய வேண்டும் சுவாமி? அதை எடுத்து அந்த அந்த ஆள் தலையில போடுங்க மாமி. அப்படியே போய் மானாமதுரை போகல அண்ணாசாலை இறக்கத்துல ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. பழைய பிளாஸ்டிக் வாங்குற கடை இருக்கு, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே மன்னார் வச்சா இருப்போம். அதை கொண்டு அங்கதான் கொடுக்கணுமா? அப்படியே இந்த பொம்மையை கொண்டு சரவணா ஸ்டோர்ல போய் நிப்பாட்டிருங்க. அடுத்தவனி கிட்ட எதுக்கு கொண்டு போவோம்? நீங்களா எதுக்கு கொண்டு போவோம்? ஏன்னா குடம் எதுக்கு நாவும் வீட்டுக்கு தண்ணி மோண்டு சொல்லி குடம் கொடுத்தா இதை என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வியை பத்திலோ. இது ஒரு பொம்மநாட்டி நம்ம குடும்பத்துக்கு. இதை உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ. அவ பாடம் வந்து பேச வந்து மறந்துடுவா. தண்ணி கூட மேடத்து தழுவும் நானின் பாதம். தண்ணி கூட மேடத்து தாளமிழி பாடும் பாவம். தண்ணி கூட மேடத்து தழுவும் நானின் பாதம். தலையில் சுமக்க வைத்தாய் வரையோ
கந்தனுக்கு குடமெடுத்து வேல்வேல் மாமி மாமி ஏய் மாமி தலையில அரோகரா போடுவ அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு ஏகுத்து ஏய் தண்ணிய மாமி தெளிச்சு விடு மூஞ்சில மோத்தா நீ புடிச்சியாரு தெளிய வையா அடியா தெளிய வையா இங்க வா இங்க வா நீ பிராமணாத்து பொம்னாட்டியா இல்ல கரகாட்டக்காரியா? டேய் இங்க வா போய் குண்டாவில சாணம் போட்டு எடுத்து இல்ல இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் தாத்தா. எதுக்கு? எனக்கு 5 மணிக்கு தான் வரும். உன் சாணமா நீ போட்டாலும் ஒரு கூட போட்டிருக்க மாட்டேன். வயிற்றுல ஒண்ணும் இல்லையடா. நாங்க சொல்லு ஓன் சாணம் இல்ல பசுங்கன்ற சாணம். இந்த இடத்துல வரேன். சந்தி அடுத்த வேலை என்ன தெரியுமா? தெரியவில்லையே. ஒரு வேலை முடிஞ்ச உடனே மாமி என்ன வேலை செய்யணும், சாமி என்ன வேலை செய்யணும் கேட்கணும். என்ன தாத்தா என்னென்ன வேலை பார்க்க அப்படி எப்படி கேட்பாங்க? நீங்க தான் சொல்லணும். நம்ம விலை கொடுத்தவங்க என்ன சொன்னீங்க? தெரியாத வேலையை நீங்க சொல்லி கொடுக்கணும், அவங்க செய்யணும். நீங்க சொல்ற வேலையை அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு சம்பந்தம் இல்லை, அதனால நான் கேட்க மாட்டேன். வீடெல்லாம் பெருக்கணும், விளக்கு வைக்கணும். நீ கொஞ்சம் பெருக்கினீங்கன்னா நல்லா இருக்கும். நான் பெருக்கேன். சூப்பரா இருக்கு. சிரிக்காத விலகு. வீட்டை கொளுத்தி விட்டு கூட கடத்த விடு. மாமி அப்படி எல்லாம் பேசாதீங்க. எஜமானி அம்மா இல்லையா? அதை எச்சி வெடிச்சுக்கிட்டு இருக்கு. எஜமானி அம்மா தம்பி சாந்த சந்தன ஜவாதி அணிந்த கையாலே சாந்து ஜவாதி அணிந்த கையாலே சாந்த சந்தன ஜவாதி அணிந்த கையாலே சாணங்கரித்து தலையில் மெழுகும் அகிலே 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 பீடி சிகரெட்டு கொடுத்த கையாலே அடுத்த வேலை இங்க வா. நம்ம அகத்துல மாறு இருக்கா? இருக்கு. எங்க மசே மாறு இருக்காடா? மாறி இருக்கான சரிஞ்சு வயல இருக்கு. நான் சொன்னது வாறுகோல் விளக்க மாற சொன்னேன். பெருக்கு மாறி. இந்த பெருக்கு மாறி எடுத்து வரேன். இந்த உன்னைய பார்த்தா ஒரு மாதிரியாவே பாக்குறியா? போய் பேசாம உட்காந்துக்கோ. அப்படி இல்லைண்ணா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறேன்னா இல்லையா? உங்க 2 பேருக்கு நான் வாட்ச்மேன் வேலை பார்க்க முடியாது. போ போய் உட்காரு. போ பேட்டி எடுக்கிறேன். உட்காந்துக்க. மாமி உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? விளக்கமா துவச்சுக்கிட்டு பேஸ்ட்ல உப்பு இருக்காவா? எதுல உப்பு இருக்கு? கீச்கி தொண்டைக்கு. சீச்சி வாங்க விளக்கமா தேர்த்து வந்துதான் பேட்டி கொடுக்கறது. தம்பி இங்க வா. உன்னை காட்டுல உன் பூ நல்லா இருக்கு. அதனாலதான் தாத்தா வாங்கி போய் தர்றாரு. பூ எப்படி மோந்து வாக்குறத பாருங்க. பின்னாடி முன்னாடி கொஞ்சம் மோந்து வாருங்க. அப்படி சொல்லியிருந்தா நாங்க 4 பேர் இறங்கி வந்திருப்போமே பின்னாடி. இந்த வயசுல இத பார்த்து உனக்கு மூடாது எப்படி ஆர்ப்படியே? ஆனா இன்னும் சத்தியமா நீ மட்டமான. ஏன் தம்பி அந்த புறத்துல இருக்க உனக்கே வந்து இவ்வளவு கிளுகிளுப்பு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆத்துக்க தோப்பனா இருக்கு வராதோ? ஆனா உன்னைய நம்பி 300 பேரு உன்ட்ட வந்து சிலம்பாட்டம் கத்துக்கிறாங்க. இவரு அவங்கள சொல்லணும்யா. அகத்துக்காரி அவங்க கெதிய நினைச்சு பார்த்தாலே வேதனையா இருக்கு எனக்கு. அகத்துக்காரி இங்க பா. பாருங்க போறச்சே மாமாவுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு போ. ஆமா ஆளு கிளீனா நிறைய ஆளு அனுப்பிச்சு விடுவாரு. கரெக்ட். அட்ரஸ் கொடுத்துட்டு போனா அடுத்து தம்பி வந்துரு. நாங்க எதுக்குண்ணா? ஏமா அவர் எப்பயுமே எங்கிட்ட அனுப்பி வீட்டுல விடுவாரு. இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு அட்ரஸ்? இல்ல போன் நம்பர் கொடுத்துட்டு போ. ஆமா நம்பரை கொடுத்துருப்பாமா. அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு கிளவி இழுத்துக்கிட்டு கிடக்காங்க. கேதத்தை கூப்பிடுவாரு. கண்டிப்பாக அதுக்கு நீங்க கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சிரிக்காத. சிரிக்கல என்ன பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு. அப்படிங்களா? உட்காரு. சந்தி ஐயா நோக்கு பெருக்க தெரியுமா?
ஐயோ நானும் ஒரு 30-35 வருஷமா முயற்சி பண்ணிருக்கேன், முடியல. இதுக்கு மேல பெருத்தா தொழிலுக்கெல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. இதுதான் கணக்கா இருக்கு. டேய் குடுறா, கரத்துல கொடு. அவ கரத்துல குடுறா. ஐயா என்ன செய்யணும்? மாமி 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 நான் சொல்றேன் உட்காருங்க. வேலை சொல்லிட்டு அங்க போயிருந்தேன். நான் வேலை சொல்லி தருவேன். மாமி இது என்ன செய்றீங்க அப்படின்னா, இப்படி விரிக்கணும், அப்புறம் சேர்க்கணும், சேர்த்து கீழே 2 தட்டு, அப்புறம் 2 முறுக்கு முறுக்கி இப்படியே முறுக்குன மாதிரி இப்படி பிடிச்சிடணும். பிடிச்சி நல்லா வாட்டமா கை கட்டுற மாதிரி இப்படி பிடிங்க. நல்லா நல்லா மேல கையை ஓங்கி மாமி இதெல்லாம் 2 அடி அடிங்க. அடிங்க, கண்ணை முடிக்கமா நீங்க. அதுதான் வேலை. சந்தி ஐயா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல அம்பிக்கிட்டு பையன் என்ன சொல்றானோ அப்படியே செய்ய. ஐயோ அப்பா ஒரு ஐயோ செத்தவன் படி. ஆமா அகத்துக்காரி ஏன்னா சிக்கி இருந்தா வெதிப்பிரிப்பா வெதிப்பி. நம்மள என்ன சொல்லுவா ஊருக்குள்ள? ஏற்கனவே வெதிப்பி போயிதான் பத்தலையா முதவே பிச்சிட்டியடா, அப்புறம் என்னத்தை திரும்ப ஒரு வாட்டி தான் ரத்தம் வரணும், ஓயமா ரத்தம் வரக்கூடாது. பாக்குறவரு என்ன சொல்லுவா? என்ன? வேலைக்காரிட்ட விளக்க மாத்து பூச வாங்கின கையை போகுதுவாருன்னு சொல்லுவா. சொல்ல மாட்டாளா? சொல்லுவா. ஏய் அம்மா அம்பிக்கிட்டு சொல்லியதுனால நான் அப்படி செஞ்சேன். அகத்துக்காரி அவளை இப்படி முறுக்கு 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 மணப்பாறை முறுக்கு 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 ருசியான முறுக்கு. வாருங்க வாங்க வாங்க. இல்லைன்னா அவளை மிதியடி. தாத்தா விழுந்து கடிப்பீங்களா? இல்ல இல்ல மிதியடினா என்னது? மிதியடினா என்ன? மிதிமா உன்னைய பார்க்கலே பயப்படுறா. எதுவும் பயப்படுவேன். எங்க வா, இங்க வா, இங்க வா. மாமி கிட்டி விளையாட போகுது. நீ பொம்னாட்டி தானே நீ? எனக்கு வேற தொழிற்சா வச்சிருக்கேன். லேசா இந்த ஆளை வேற மிதிச்சு புண்ணாக்கிறாதீங்கம்மா. இங்க வா. சுகர் வேற. இங்க வா. சுகர் இருக்கா? யாருக்கு? நீ 2 பெருக்கு காமி. பெருமா ஆளை காட்டு ஐட்டம் போய் நீளமா இருக்க. ஆமா உங்களுக்கு ஒரு மாதிரி எச்சி ஊருமே. கொத்தடி கொத்தடி செய்யலக்கா, குனிஞ்சு கொத்தடி செய்யலக்கா, அடி பந்தலிலே பாவக்கா தொங்குற அடி அடி. இவ போற குடும்பம் ஒரு மசுறு விளங்காதுடா. நீ கொண்டாடி ரவுடி முண்டைய கட்டி வச்சிருக்க. நீ ஒளிப்பாடுகிட்ட போனா வெயிட் பண்ணணும். இங்க வா. நீ வீடு பெருக்கிறியா சாமி ஆடுறியா? இன்னொரு பெருக்கு பாப்போம். எங்க எங்க அடி கொத்தடி கொத்தடி செய்யலக்கா, குனிஞ்சு கொத்தடி செய்யலக்கா, பந்தலிலே பாவக்கா குட்டுங்க. அப்படி ஏ சும்மா நிக்காதீங்க, அப்படி குட்டுங்க, சொல்லுபடி வைக்காதீங்க. ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே என் தாயவளே திருச்சி. என்ன கூட்ட நீ அப்படி கிட்டும் கோவப்படாதே. அதான் சும்மா இருக்கா? எஜமானியம்மா நம்மளெல்லாம் எதுக்காக மாட்டேன்? நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள எஜமான் அவர் இல்ல. அதுக்கு நீ வேற எஜமான். அது உண்மை. ஆமா நீங்க பாட்டுக்கு எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பண்ணக்கூடாது. என்ன அவ பாட்டுக்கு சாமான் இருக்க? என்னடா அது? உங்க பொண்டாட்டிக்கு இல்ல ஏஜாமே அப்படிங்கறாளே. உன் ஜாமான காணலையா? ஐயோ பகவான், ஏஜாமேன்றாளா? நான் கூட சாமி இப்படி பேசுறீங்க. இங்க வா. சீருடன் புஸ்தகம் சீரு படித்திடும் கையால் ரூபம். சீருடன் புஸ்தகம் சீரு படித்திடும் கையாலே 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 கையாலே. இப்போ வாருகள் கொண்டு வளவும் பெருக்கவும் ஆனே. முத்தோடு ரத்தினம் பவனமணிந்தேன் கையாலே 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 கையாலே. இப்போ கொட்டிடு சாணத்தை கொட்டி ஒதுக்கவும் ஆனே.
சொன்ன இங்க வா இங்க வா. ஏய் நீ ஏன் இப்படி உட்கார்ந்து குப்பை தொட்டி நினைச்சு போட்டு விட்டு போயிட்டான் போ. குப்பை தொட்டி நினைச்சுதான். ஆமா இங்க வா. விரதம் போட சொன்னாரு. அவர்தான் போட சொன்னாரு. அவர் டேய், போட்டுனா நீ போட்டுருக்க. இங்க வா. இப்ப பண்றீங்க. டேய் டேய் கடல பூதி சத்தியகிரி வெளியேறணும். உரல், உலக்கை, ஊசி, ஒட்டகம், ஓணான், ஐவர் சொல்லு விளங்குதா? ஒத்த அடி அடிச்சு உனக்கு கொண்டு விடுவேன். ஓனையா உடக்கான்னு கேட்டேல, ஓனை இந்த இருக்குவாரு, இதே ஓனையா, இதை கட்டிட்டு அது என்ன ஒன்னா பண்ண பாட சொல்லுமா சொல்லிக்கிட்டு வா. கூப்பிடுங்க அப்படியே கட்டும்டாச்சானுங்க. கீழே தள்ளி உருட்டு. செக்கில ஓட்ட நல்ல உருட்டு உருட்டு உருட்டு. ஏய் மாமி நிமுக்கு சொல்றா. மாமி மாமி நிமுக்குறாங்க கத்தார மாமி. வாங்க மாமி. அதெல்லாம் சிங்க. நிமிருங்க மாமி. ஏய் நிமிருங்க. இங்க வர அங்கிட்டு உருட்டிட்டு போறத நிமிருங்க. தூக்கு தூக்கு உறுதியா உனக்கு தூக்குதியா? தூக்கு தூக்கு. மாமியார் தூக்கம் தாத்தா தூக்கி விடுறாரு பாருங்க. ஒற்றுமை அப்படி இருக்கியா பொண்டாடி புருஷனுக்குள்ள? உலக உலக நெல்லு சக்கு சக்கு. மாமி அம்மா நீ விளையாடு ஒரு பாயில புடிச்சு போட விட்டத்துல பாத்தது மாதிரி. அம்மைக்கிட்டோ இது என்னப்பா? இத குத்தணும் மாமி, இப்படி இடிக்கணும், தெரியாதா? பார்த்ததே இல்லையே, எனக்கு தெரியாது. அந்த சாதனங்கள்லாம் பார்த்தல. அப்ப நீங்க ஒரு வட்டம் குத்திக்காமீங்க. இந்த கோலை என்ன கொடுங்க. ஏண்டி இதுகெல்லாம் என்னென்ன தெரியாதா நோக்கு? தெரியலையே சுவாமி. இது உலக்கை. சரி உலக்கை. கீழே இருக்கிறது உரல். உரல். உள்ள கிடக்க தெரியுமா? என்னது? அதுதான் நெல். சரி நெல் நெல். சரி இந்த இதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். குத்த தெரியுமா? தெரியாது. ஐயோ எனக்கு 1000 தாதிமார்கள் அவங்கதான் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. சரி நோக்கு குத்த தெரியாது. ஆமா. அடுத்தவா குத்தையில பாத்திருக்கியா? ஐயோ அதுக்கும் பார்த்தது இல்லையா? அந்த பழக்கம் எல்லாம் வச்சுக்கிறது இல்ல சோனி. நீங்க குத்தி இருக்கீங்களா? சரி அடுத்தவா குத்துனதா பார்க்கல. குத்துற சத்தத்தையாவது கேட்டிருக்கியா? சிவசிவா அந்த பக்கத்துக்கே நான் போக மாட்டேனே. நீ எதுக்கு போற? பக்கத்து வீட்டு செவர்ல காலை வச்சுட்டு படுத்துக்கிறதா குத்துற சத்தம் கேட்கு. ஏப்பா எப்படி கேட்கறாரு? இங்க வா இங்க வா இங்க வா இங்க ஓடியா. 2 குத்து. நான் குத்தி காமிக்கவா? நீ குத்திட்டாலும் இங்க அப்படி குத்து. சத்தியமா சொல்றேன், இப்ப இல்ல 72 ஜென்மத்தான் உனக்கு பிள்ளை இருக்க ஒரு மசுரம் இருக்காது. ஏன்டா இத்தனை ஓட்டையே உன் கண்ணுக்கு தெரியல, அப்புறம் மசுரா தெரியாங்க. கண்ணு தெரியாம தான் வெளியில குத்துறல. ஏசா புடிச்சு உள்ள வச்சுட்டு வேண்டியது. அது உன் பொண்டாட்டி சொல்லு. அகத்துக்காரி இங்க வாடி. நீயாவது 2 போடு. உலக்க கூட பெருசா இருக்காடா சண்டாளைங்களா. குத்துமா எப்படி குத்துறதுன்னு பாத்துக்கோங்க. நல்லா குத்துறேன். அரிசி குத்து அக்கா மகளே. பார்த்துட்டே இருப்பா. வேலை முடிகிற வரைக்கும் நீ பார்த்துட்டே இருப்ப. புடு குத்து. ஏத்தா மாமி நல்லா குத்துனாங்களா? எப்படி குத்துனாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி செய்யுங்க.